ஃப்ரெண்ட், குட் மார்னிங். 3 டேஸாக ஊருக்கு போயிருந்தோம், ஊட்டிக்கு போயிருந்தோம். ட்ரிப்ஸு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹாலிடேஸ்னால ட்ரிப்புக்கு போயிருந்தோம். ஓகே, வந்து பார்த்தா அந்த செடி ஃபுல்லாக காஞ்சிருந்தது ஃப்ரெண்ட். வந்து காலையிலேயே தண்ணி ஊற்றி வச்சேன், அப்புறமா தான் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ நான் ஊட்டியை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஊட்டிக்கு போனீங்கன்னா எங்களுக்கு ஊட்டியில் யாரும் தெரியாது இல்லவா, அதனால ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்கார் தான் எங்களை வந்து எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போய் சுற்றி காமிச்சாரு. அவருக்கு நாங்கள் எவ்வளோ கொடுத்தோன்னா 1500 ரூபாய் தான். ஸோ 1500 ரூபாயிலே நல்ல ரூம்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, டபுள் பெட்ரூம் அது மாதிரி. நாங்கள் போனது கொஞ்சம் கூட, கொஞ்சம் ஏமாந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 3000 ரூபா நாங்கள் ஸ்டே பண்ணது. ரூம் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. நீங்கள் இது மாதிரி போனீங்கன்னா 1500 ரூபா உங்கள் அமௌண்ட் என்னவோ அது மாதிரி ரூம் கிடைக்கும். ஓகே, எங்களுக்கு ஒரு ஆட்டோக்கார் வந்து ஹெல்ப் பண்ணார். நாங்கள் கேட்காமலே வந்து எங்களுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சாரு. நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ரோஸ் கார்டனுக்கு. அங்கே போகிறப்போ ஒரு ஆட்டோ பிடிச்சோமா, அவரே வந்து எங்களுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சார். வெறும் 1500 ரூபாய் தான் வாங்கினார். நல்ல ஆட்டோக்கார். ஸோ நீங்கள் இது மாதிரி ஒரு ஆட்டோக்கார் ஹெல்ப்பை கேட்டு நீங்கள் போகலாம். ஓகே, ஆனால் எனக்கு பெங்களூர் தான் பிடிச்சிருந்தது. ஸோ அங்கே என்னென்னலாம் வாங்கணுன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். அங்கெல்லாம் வந்து சொற்று ஜாஸ்தியாக விற்கிறதுனால இது எனக்கு வாங்கிக்கிட்டேன். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 அந்த ரேஞ்ச். ஓகே, அப்புறம் பசங்களுக்கு இந்த டாப் மாதிரி இருக்கும் சொற்றுலே. ஸோ இது வந்து 200 250 இந்த ரேஞ்சில் வாங்கினேன். ஸோ இது மாதிரி நிறையா வாங்கியிருந்தேன். இன்னும் கூட நிறையா திங்ஸ் வாங்கியிருக்கேன், எல்லாமே ஷேர் பண்ணுறேன். கிளிப்ஸு, காதுக்கு போடுற கம்மல், இது மாதிரி நிறைய ஹேண்ட்பேக் ஒன்று வாங்கியிருந்தேன். சொற்று, இது மாதிரி குல்லா. இந்த குல்லா வந்து 50 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன், பெரியவங்க போடுறது. இந்த ஹேண்ட்பேக்கு ஒரு 300 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ சூப்பராக இருக்கு பாருங்கள், பீகாக். இது மாதிரி நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு நான் இதை மட்டும் ஷேர் பண்ணுறேன், அப்புறமா நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன். இந்த டாப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், போட்டிங்கன்னா டாப் மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு சொற்று போர்வையை சுற்றி விட்ட மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஜீன் மேலே போடுறது, பசங்களுக்கு எடுத்தேன். இது பாருங்க, இது எனக்கு எடுத்தேன், நான் பாப்பாவுக்கு தான் கொடுக்க போகிறேன். நல்லா இருக்குல்ல? ஸோ இது மாதிரி. அப்புறம் இது வாங்கினேன், இந்த வெட்டி வேர் பாட்டில் இருக்கு இல்லையா, இல்லை தேங்காய் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி நிறைய ஐட்டம் வாங்கினேன். அப்புறம் நீம் ஆயில் எல்லாமே வாங்கினோம். ஸோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் பட்டன் தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், பாய்.